அஸ்பில்லாஹி மினஷ்ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலங்கை ஜமாத்தின் ருஷ்தநாத்தா டிபார்ட்மெண்ட் சார்பாக இந்த வீடியோ பதிவு செய்து வெளியிடப்படுகின்றது. இந்த வீடியோ செய்யப்படுவதற்கான நோக்கம் என்னவென்றால், எங்களுடைய ஜமாத்தில் சில சம்பிரதாயங்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அவை தொடர்பாக ஜமாத்தின் நிலைப்பாடு என்ன என்ற தெளிவை மக்களுக்கு வழங்குவதே இதன் நோக்கமாகும். அந்த வகையிலே அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையின் ஒரு முக்கியமான நோக்கமாக சூரத்துல் அராஃபில் அல்லாஹு தாலா கூறுகின்றான், வயதஉ அன்ஹும் இஸ்ரஹும் வல்லக்லால் அல்லதி கானத் அலைஹிம். அதாவது அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுமைகளை இறக்கி வைப்பதற்காகவும், அதே போன்று அவர்களுடைய களத்துக்கள் இருந்த விலங்குகளை அகற்றுவதற்காகவும் வருகை தந்ததாக திருக்குர்ஆன் எடுத்து கூறுகின்றது. இவ்வாறான ஒரு சுமை, இவ்வாறான ஒரு விலங்கு தான் எங்களுடைய தற்காலத்தில் திருமண சடங்குகளின் போது பின்பற்றப்படக்கூடிய மருதாணியிடும் வைபவமாக இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மருதாணி வைபவம் தொடர்பாக குலஃபாக்கள் என்ன வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நான் தற்போது உங்கள் முன் எடுத்து கூறுகின்றேன். ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறுகின்றார்கள், இந்த மருதாணி சந்தர்ப்பத்தில் மணப்பெண்ணின் தோழிகள் ஒன்று கூடி மகிழ்ச்சியை கொண்டாடினால் தன்னளவில் அந்த விஷயத்தில் எந்த ஒரு அருவருப்பும் இல்லை. ஆனால் இதை ஒரு சம்பிரதாயமாக ஆக்கிக்கொண்டு வெளியிலிருந்து மணமகன் வீட்டார் கண்டிப்பாக மருதாணியை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் என்றால் அதில் செயற்கை தன்மை, அதாவது பகட்டு காணப்படுகின்றது என்பது வெளிப்படையாகும். இந்த சந்தர்ப்பத்தில் மணமகன் வீட்டார் தரப்பிலிருந்து முறையாக ஒரு குழு அமைத்து வருவதும், அந்த சந்தர்ப்பத்தில் கட்டாயமானதாக ஆக்கிக்கொண்டு மிகவும் கடினத்தை மேற்கொண்டு உணவு தயாரிப்பது போன்றவை ஒரு வழக்கமாகிவிடும் போது பிறகு அது சமுதாயத்தின் மீது ஒரு சுமையாக மாறிவிடுகின்றது. இந்த விடயம் அல் ஃபதில் பத்திரிகை 2002 ஜூன் மாதம் 26 வந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போன்று ஹஜ்ரத் கலீஃபத்துல் மஸீஹ் ராபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நண்பரின் தரப்பிலிருந்து திருமண அழைப்பிதழ் கிடைக்கப்பெற்ற போது அன்னார் இவ்வாறு கூறினார்கள், அதாவது நீங்கள் உங்களுடைய மகளின் திருமண அழைப்பிதழை அனுப்பியுள்ளீர்கள், அத்துடன் நீங்கள் எனக்கும் மருதாணியிடும் சம்பிரதாயத்தில் கலந்து கொள்வதற்காக அழைப்பிதழையும் அனுப்பிவிட்டீர்கள். ஆனால் இத்தகைய சம்பிரதாயங்களோ முழுக்க முழுக்க நம்முடைய ஜமாத்தின் வழக்கங்களுக்கு மாற்றமானவை. சம்பிரதாயமாக மருதாணி இடுவது போன்ற நிகழ்ச்சிகள் ஒருபோதும் நடைபெறக்கூடாது என்று என்னுடைய தெளிவான வழிகாட்டல்கள் உள்ளன. எனினும் வீடுகளில் சகோதரிகளும் சில தோழிகளும் ஒன்று கூடி சிரமமில்லாத ஒரு சபையை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்றால் அதில் எந்த தவறும் இல்லை. இந்த விடயம் 2009 ஆகஸ்ட் மாதம் வெளியான மிஸ்பாஹ் என்ற அந்த இதழில் இந்த விடயம் வந்திருந்தது. அதே போன்று எங்களுடைய தற்போதைய கலீஃபத்துல் மஸீஹ் அல் ஹாமிஸ் அய்யதுல்லாஹு தஆலா பின் அஜீஸ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே கூறுகின்றார்கள், தற்காலத்தில் சில சடங்குகளை நிறைவேற்றுவதற்காக எந்த அளவுக்கு செலவுகள் செய்யப்படுகின்றன என்றால், சில பகுதிகளில் இந்த சடங்குகள் எந்த அளவுக்கு ஆரவாரமாக கொண்டாடப்படுகின்றன என்றால் இது திருமணத்தின் கடமைகளுள் ஒன்று என்றும், இந்த சடங்குகள் இல்லாமல் திருமணம் நடக்கவே முடியாது என்றும் கருதப்படுகின்றன. மருதாணி இடும் சடங்கும் அது போன்ற சடங்குகளில் ஒன்றாகும். இதற்கும் திருமணத்துக்கு கொடுக்கப்படுவதை போன்று முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றது. இதற்காக விருந்துகள் வைக்கப்படுகின்றன, அழைப்பிதழ்கள் அச்சிடப்படுகின்றன. இதற்காக மேடைகள் அமைக்கப்படுவது மாத்திரமின்றி பல நாட்களுக்கு இது கொண்டாடப்படுகின்றது. திருமணத்துக்கு முன்பிருந்தே ஆரம்பமாகி விடுகின்றது. சில இடங்களில் பல வாரங்கள் முன்பே தொடங்கி விடுகின்றது. ஒவ்வொரு நாளும் புதிய மேடைகள் அமைக்கப்படுகின்றன. பிறகு இன்று இவ்வளவு விருந்து சமைக்கப்பட்டது என்றெல்லாம் பேசப்படுகின்றது. வசதி இல்லாதவர்களையும் கூட இந்த சடங்குகள் தமது பிடியில் எடுத்துக்கொண்டு விட்டன. இதனால் வசதி இல்லாதவர்கள் கடன் சுமைக்கு ஆளாகின்றார்கள்.
அஹ்மதி அல்லாதவர்கள் தான் இவற்றை செய்து வந்தார்கள். ஆனால் தற்போது சில அஹ்மதி வீடுகளிலும் கூட இந்த வீணான மற்றும் தீய சடங்குகள் நடைபெறுகின்றன. சில அஹ்மதி குடும்பங்கள் மிக பெரிதாக இவற்றை செய்கின்றார்கள். ஆனால் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த சடங்குகளில் இருந்து தப்பித்திருப்பது ஒரு புறம் இருக்க, சமூகத்தின் பின்னால் சென்றவாறு இவ்வாறான சடங்குகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இது மன வருத்தத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அவர்கள் கூறுகின்றார்கள், சில மாதங்களுக்கு முன்பு இந்த சடங்குகள் சம்பந்தமாக நான் கவனமூட்டியிருந்தேன். மருதாணி சடங்குக்காக பெரும் செலவு செய்து விருந்து வைக்கப்படுவதை நாம் நிறுத்த வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதே தினத்தில் இங்கு லண்டனில் ஒரு அஹ்மதி வீட்டில் மருதாணி சடங்குக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. எனவே இந்த குத்பாவை கேட்டுவிட்டு அவர்கள் அந்த விருந்தை ரத்து செய்து விட்டார்கள். மணப்பெண்ணின் சில தோழிகளை மட்டும் அழைத்து விருந்து வழங்கினார்கள். சமைக்கப்பட்ட பெரிய விருந்தை அன்றைய தினம் பைத்துல் ஃபுத்தூஹில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக கொடுத்து விட்டார்கள். இதுவே ஒரு அஹ்மதியின் உடனடி எதிர் நடவடிக்கையாக இருக்க வேண்டும். கவனமூட்டப்பட்ட உடனே நடைமுறைப்படுத்துகின்றார்கள். அதற்கு பிறகு மன்னிப்பு கடிதம் எழுதுகின்றார்கள். எனக்கு சில புகார்கள் பாகிஸ்தானிலும் ரபுவாவிலும் இருந்து கிடைத்துள்ளன. சிலர் அளவுக்கு அதிகமாக இந்த சடங்குகளில் மூழ்கியுள்ளார்கள். ரபுவா ஒரு சிறிய ஊர் என்பதால் எந்த விஷயமும் உடனே வெளியே தெரிந்து விடுகின்றது. எனவே நான் பகிரங்கமாகவே கூறுகின்றேன், இந்த வீணான சடங்குகளுக்கு பின்னால் போகாதீர்கள், இவற்றை நிறுத்துங்கள். அதே போன்று ஹலிஃபத்துல் மஸீஹ் அல் ஹாமிஸ் அய்யதுல்லாஹு தஆலா பில் அஸீஸ் அவர்கள் 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் திகதி ஜெர்மனியில் லெஜனா இமாயில்லா ஆம்லா உறுப்பினர்களுடன் நிகழ்த்திய ஒரு சந்திப்பின் போது அன்னாரிடம் மருதானியிடும் சடங்கு மற்றும் நிச்சயதார்த்த விழாக்கள் கொண்டாடப்படுவதற்காக ஒரு மண்டபத்தை மற்றும் வாடகைக்கு எடுப்பதை ஹுதூர் அவர்கள் தடை செய்திருப்பது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு பதிலளித்தவாறு ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், இங்குள்ள உண்மையான பிரச்சனை என்னவென்றால், நான் இது குறித்து ஹுத்பா வழங்கிய போது மணமகளின் மிக நெருங்கிய உறவினர்களும் உற்ற நண்பர்களும் மட்டுமே கலந்து கொள்ளவும் அழைக்கப்படுவோம் முடியும் என்று நான் தெளிவாக கூறிவிட்டேன். ஒவ்வொரு சுற்றுப்புறத்திலிருந்தும் மற்ற எல்லா அறிமுகமானவர்களையும் நெருங்கிய நண்பர்கள் என்று கூறி அழைக்கக்கூடாது. குடும்பம் பெரிதாகவும் வீடு சிறியதாகவும் இருந்தால் மருதாணி இடுவதற்காக ஒரு சிறிய இடத்தை ஏற்பாடு செய்து கொள்ளலாம். இதைத்தான் நான் எனது குத்பாவில் மிக தெளிவாக கூறியிருந்தேன். ஆனால் ஒரு பிரமாண்டமான விழாவை நடத்துவதற்காக அழைப்பிதழ்களை அச்சிடுவது, பல்வேறு சம்பிரதாயங்களை பின்பற்றுவது, மாமியார் வீட்டார் மருமகனின் திருமண ஊர்வலத்துடன் விழாவில் கலந்து கொள்வது போன்றவற்றை நான் தடை செய்திருந்தேன். மேலும் இது போன்ற பழக்க வழக்கங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தியிருந்தேன். குடும்பத்தினர் தங்கள் மகிழ்ச்சியை கொண்டாட ஒரு சிறிய அளவிலான நிகழ்வை நடத்தலாம். மிகவும் நெருங்கிய உறவினர்களுடன் இந்த விழாவை நடத்தலாம். பெண்களுக்கு விழா நடத்தப்படும் போது தாய் வழி மாமனார்கள், தந்தை வழி பெரியப்பா சாச்சாமார்கள், ஒன்றுவிட்ட சகோதரர்கள் போன்ற ஆண்கள் அழைக்கப்படக்கூடாது. ஒருவேளை அவர்கள் எதேர்ச்சையாக வந்துவிட்டால் நெருங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த ஆண்கள் என்றால் பரவாயில்லை. ஆனால் குடும்பத்துக்கு வெளியே இருந்து யாரும் மணமகன்களின் தந்தையின் நண்பர்கள் அல்லது வேறு யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. மேலும் ஆடம்பரமான விருந்துகளுக்காக திட்டமிடக்கூடாது. திருமண நிச்சயதார்த்தத்தை பொறுத்தவரையில் நிச்சயதார்த்தம் செய்வதில் எந்த தீங்கும் இல்லை. அது மோதிரம் அணிவிப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே ஆகும். ஆனால் அதிலும் ஒரு மண்டபத்தை வாடகைக்கு எடுப்பது, ஒரு பிரமாண்டமான விழாவை நடத்துவது, ஆடம்பரமான விருந்துகளுக்கான ஏற்பாடுகளை செய்வது போன்றவைதான் நான் தவிர்ந்திருக்குமாறு கூறிய விடயங்களாகும் என்று ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே சகோதரர்களே, இந்த விடயங்கள் மிகவும் தெளிவாக எங்களுக்கு கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது மருதாணி இடுவதில் எந்த தப்பும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. அதற்காக மணப்பெண்ணுடைய தோழிகள் சகோதரிகள் ஒன்று சேர்ந்து அதனை மருதாணியிட்டு அந்த நாளை சந்தோஷமாக கழிப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இதற்காக ஆடம்பரமான செலவுகள் செய்யப்படுவதும், இதனை ஒரு சடங்காக கருதுவதும், இது இல்லாமல் திருமணமே இல்லை என்ற அந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகுவதும் இது தவறாக இருக்கின்றது. அதே போன்று ஏழை எளியவர்கள் தங்கள் மீது ஒரு சுமையை சுமத்தியவாறு
தங்களை கடனில் போட்டுக்கொண்டு இவ்வாறான செலவுகளை செய்வது என்பது அதுவும் கூடாத ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நாங்கள் முடியுமானவரை தவிர்த்திருக்க வேண்டும். செல்வந்தர்களை பார்த்து நாங்கள் இவ்வாறான செயல்களில் ஈடுபடுவதன் மூலமாக எங்களுடைய அந்த செல்வங்கள் வீணான வழியில் செலவிடப்படுகின்றன. ஒரு நம்பிக்கையாளரை குறித்து அல்லாஹு தாலா கூறும்போது, நம்பிக்கையாளர்கள் வீணாக தங்களுடைய செல்வத்தை செலவழிக்க மாட்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இவற்றிலிருந்து நாங்கள் முடியுமானவரை தவிர்ந்திருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போன்று இங்கு கூறப்பட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சி அது பெண்களுக்காக ஏற்பாடு செய்யப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கின்றது. எனவே இதில் ஆண்கள் கலந்து கொள்வதை ஹுதூர் அவர்கள் முற்றாக தடை செய்திருக்கின்றார்கள். அதாவது மாமாமார்கள் எந்த அளவுக்கு என்றால், பெண்ணுடைய தாய் மாமன் அல்லது தந்தை வழி உறவினர்கள், சாச்சா, பெரியப்பா, இவர்களை கூட, கசன்மார்கள் கூட கலந்து கொள்ளக்கூடாது என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே இவற்றை நாங்கள் பின்பற்ற வேண்டும். இறுதியாக ஹஜரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்களுடைய ஒரு கூற்றையும் நான் இங்கு வைத்து இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். ஹுதூர் அவர்கள் கூறுகின்றார்கள், மசீமது அலி இஸ்லாம் அவர்கள், நான் பார்க்கின்றேன், நம்முடைய வீடுகளில் பல்வேறு விதமான தீய சடங்குகள் மற்றும் ஈமானை பாதிக்கின்ற பொருத்தமற்ற பழக்க வழக்கங்கள் விரும்பி செய்யப்படுகின்றன. மேலும் அவ்வாறான தீய சடங்குகள் மற்றும் ஷரியத்துக்கு எதிரான வேலைகளை இவர்கள் எந்த அளவு நேசிக்கின்றார்கள் என்றால், அந்த அளவு நேசத்தை நன்மையான மற்றும் மார்க்க காரியங்கள் மீது காட்ட வேண்டும். எனவே நாம் இன்று வெளிப்படையான முறையில் கூறிவிடுகின்றோம், மனிதனை சுவர்க்கம் வரை அழைத்து செல்கின்ற நேரான வழி இணை வைப்பையும் சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பின்னால் செல்வதையும் விட்டுவிட்டு உண்மையான இஸ்லாத்தின் வழியை பின்பற்றுவதாகும். மேலான அல்லாஹ் திருக்குர்ஆனில் எதனை கூறியுள்ளானோ அவனுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன வழியை காட்டி தந்துள்ளார்களோ அதிலிருந்து வலப்பக்கமோ இடப்பக்கமோ முகந்திருப்பாமல் சரியாக அதே வழியில் உங்களுடைய காலடிகளை எடுத்து வையுங்கள். அதற்கெதிராக எந்த வழியையும் கைக்கொள்ளாதீர்கள் என்று ஹஜரத் மசீமது அலி இஸ்லாம் அவர்கள் மஜ்முஆ இஷ்திஹாராத் பாகம் 1 பக்கம் 84 கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் இந்த போதனைகளின்படி அமல் செய்வதற்கான அந்த நற்வாய்ப்பை வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.